நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். மாத ராசி நம்ம எடுத்துக்கிட்டாலே சூரிய பகவானை வச்சு தான் பார்ப்போம். சூரிய பகவான் எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்குனா மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி கோச்சாரம், மற்ற கிரகங்கள்லாம் கோச்சாரத்தின் அடிப்படையில் என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, அவங்க இடத்துக்கு பொறுத்தளவு என்ன மாதிரியான ஒரு பலன்களை நம்மளுக்கு கொடுக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கிற இந்த மாத ஆரம்பத்தில் மிதுன ராசியில் தான் நம்ம சூரிய பகவான் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலேருந்து 17ஆம் தேதியிலேருந்து கடக ராசிக்கு நம்மளுடைய சூரிய பகவான் போகிறார். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசியில் யார் இருக்காங்கன்னா, புதன் இருக்காரு, குரு பகவான் இருக்கிறாரு, சுக்கிரன் பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் மேலும் இந்த சுக்கிரன் பகவான் வந்து 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாங்க. சிம்ம ராசியில் கேது பகவானோட சேர்றாரு. இந்த புதன் பகவான், கடகத்தில் இருக்கிற புதன் பகவான் வக்ரகதியாகி 8ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. அதாவது அவருடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு போகிறாரு. இப்படிப்பட்ட கிரகங்களின் மாற்றத்தின் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துடலாம். ரிஷபராசி நேயர்களுக்கான ஜூலை மாத பலன்கள். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு லைனில் சொல்லணும்னா நல்லா செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா உங்களுக்கு தொழிலையும் வருமானத்துலேயும் நல்ல ஒரு தொழிலையும் வேலையிலையும் நல்ல பெரிய வருமானம் கிடைக்க போகுது. தொழிலில் இழுப்பறியாக இழுச்சிட்டு இருக்காங்கப்பா. ஒரு வேலையை செய்ய மாட்டேங்காங்க. இப்போ ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு தடங்கள், ஏதாவது நடுவில் வந்து ஒட்டுக்கட்டையாகவே போட்டுக்கிருக்காங்க. என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி யோசிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஜூலை மாதம், இல்லைப்பா எனக்கு இப்போ தொழில் சூப்பராக போகுது, முன்னை விட இப்போ வருமானம் அதிகமாக போகுது, நல்ல வருமானம் வருது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த ஜூலை மாதத்தில் இருக்குது. மெயினாக அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணுறவங்க, இல்லை அரசாங்கம் வேலையில் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு நல்ல பலனும் அதற்கு பேர் நற்பெயர்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் ஒரு ஒருத்தர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாருமேவும் இப்போ மக்கள் மத்தியில் பிரபலமடைக்குண்டான அமைப்பு இந்த ஜூலை மாதம் நிச்சயமாகவே இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, புதிய முயற்சி, என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு தடங்கள், ஏதாவது ஒரு நம்ம நல்ல ஸ்ட்ரென்த்தாக சூப்பராக ரெடி ஆகிப்போம், அப்பா இந்த புதிய முயற்சி ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு நல்லாயிருக்கும் லைஃப் அப்படின்னு செம்மையாக போகும். அது எடுத்தோன்னே என்ன பண்ணிடுவாங்கன்னா, மட்டன் தட்டி உட்கார வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அப்செட்டு, ஏதாவது ஒரு விஷயம் அப்படி மாதிரி நடந்துடும். ஆனால் இனி வரும் இந்த ஜூலை மாதம் என்ன ஆகுது அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் தைரியமாக அந்த முடிவு எடுக்கிறீங்களோ அது எல்லாமே பாசிட்டிவாக கொண்டு வர போகுங்கிற ஒரு அமைப்பை தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு காமிக்குது. மேலும் வாகனத்தில் போகிறதுல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போகணும். வண்டி வாகனம் ஓட்டுறது, இரவு நேரத்தில் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் நீண்ட தூரம் பயணம் இருசக்கர வாகனத்துலேயோ தனியாகவோ பயணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா, போட்டிகள் பொறாமைகள் உங்களை விட்டு போகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. சிலருக்கு குலதெய்வத்துக்கு போகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷமாச்சு குலதெய்வம் போகணும்னு நினைக்கேன், என்னால் குலதெய்வத்துக்கு போகவே முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வத்தை போய் மனமூண்டு வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களான உங்களுக்கு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, தாய் வழி மூலமாக ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சொத்தாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு உறவாக இருக்கலாம். ஆனால் அது உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். என்னப்பா முடியக்கூடிய ஒரு விஷயம் திடீர்னு தடங்களாயிருச்சே, இல்லை தாய் வழி மூலமாக அவங்க ஏதாவது ஒரு நகையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று வந்து சேர்ந்துடும். சந்தோஷமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு இழுப்பறி ஆகிடும். ஐயோ நம்மளுக்கு வராமல் போயிடுமோ அப்படிலாம் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அவங்களுக்கு வந்து சேரும். ஆனால் என்ன கொஞ்சம் தாமதமாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு தான் நிச்சயமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு செயலுமேவும் யோசிக்காமல் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு செஞ்சாலும் உடனே சரியாயிடும். ஆனால் யோசித்து செஞ்சால் மட்டும்தான் அது தடையை கொடுக்குது. அப்படி பண்ணும்போது திருமணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவீங்க, அந்த திருமணம் தடையாயிரும். பொண்ணு பார்க்குறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுவீங்க, ஒன்று பாதியில் போய் நிற்கிறது, ஏதாவது ஒன்று தடையாயிடும். ஆனால் சடனாக ஒரு நேரம் உங்களுக்கு திருமணம் முடிவாகும். அதாவது இன்றைக்கி தான் போய் பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்து நாளைக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்து நாளை கழித்து நிச்சயம் பண்ணி இந்த ஒரே மாதத்துலேயே மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது, ரிஷபராசினியர்களுக்கு இருக்குது. அதனால் திருமணம் தாமதமாயிடுச்சுங்கிற கவலை வேண்டாம். நிச்சயமாக திருமணம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு உறுதியாகவே இருக்குது. இது நாங்கள் வந்து சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம், இப்போ வாங்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக வாங்கலாம். ஆனால் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கணும்.
அதாவது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, இந்த ஜூலை மாதம் சூப்பராக இருக்குது, வாங்கிடலாம். ஆனால் அந்த வாங்குகிற இடத்துல இது வில்லங்கம் இருக்குதா, நம்ம விற்கிறவங்க வில்லங்கத்தை இது பண்ணுறாங்களா, பணம் கரெக்டாக இருக்குமா, இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாங்களா, லாஸ்ட் நேரத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ கொண்டு வராங்களான்னு கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. மேலும் உங்களுடைய சுய புத்தி சுய யோசனை மட்டும் இல்லாத உங்களுக்கு ஒரு வெல்விஷரா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சனை வச்சு நீங்கள் கேட்டு விசாரித்து வாங்குறதே ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். மேலும் உங்களுடைய உடல்நிலைன்னு வச்சு நம்ம பார்க்கும்போது மேக்சிமம் உங்களுக்கு என்ன உடல்நிலை பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா தலைவலி தான். ரொம்ப அதிகமாக வர்றது தலைவலி, கண் வலி தான். சரிங்களா? அதற்குண்டான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். எதையும் அலட்சியப்பக்கூடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளங்கால் வலி, பாத வலி அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் ரொம்ப பாத வலி இருக்கும். சரிங்களா? அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மருத்துவ ஆலோசனை எடுக்கணுமோ அவ்வளோக்குள்ள எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். மேலும் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடும் அம்மன் வழிபாடும் பண்ணுங்கள். துர்க்கை அம்மன் வழிபாடு கண்டிப்பாக போய் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றுங்க. மேலும் உங்களால் முடிந்தவர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு, அது ஒருத்தர் 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பாதிப்பு உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சு ஒரு நல்ல விதமான மாற்றத்தை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு படிக்கட்டாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்.